டே 89க்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் டிவில வந்து இதுவரைக்கும் வந்து 2 ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு சில ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா அது அந்த கார் டாஸ்க்கோட நிறுத்திட்டாங்க. நீங்க எதிர்பார்ப்போட இருங்க. மத்த விஷயங்கள நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி. இப்ப பார்வதி, கமருதீன் அண்ட் வினோத் பேசிட்டு இருக்கும்போது பார்வதின்னு கேட்குறாங்க. இந்த வீட்ல போலித்தன்மையா இருக்கிற ஒரு நபர் யாரு? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நான் அப்படின்னா சபரிய சொல்லுவேன். அவன் வந்து ஒரு 50% நல்லவன், ஒரு 50% அவன் என்னான்னே யோசிக்க முடியல. அவன் பாட்டுக்கு தனியா உட்காந்துருக்கான், வானத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னான்னு என்னால கணிக்க முடியல அப்படிங்கிற மாரி கானாவினோத் சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு அடுத்ததாக நான் சுபிக்ஷாவ கூட சொல்லுவேன். ஏன்னா இந்த பொண்ணு தனக்காக யோசிச்சு பண்ணுதா என்னன்னு தெரியல. சில பேர் மத்தவங்க சொல்றதுல அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அடுத்தது திவ்யாவ பத்தி சொல்லணும்னா ஒரு 30% சொல்லுவேன். ஏன்னா அதுவே ஒரு பிரச்சனையை உண்டு வருது, அதுவே தீர்த்துக்குது, அதுவே போகுது. அது என்னன்னே எனக்கு புரியல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அடுத்தது அரோரா பத்தி சொல்லணும்னா ஒரு 50க்கு 50 அப்படின்னு உடனே பாருக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே வந்து ஹைஃபை பண்றாங்க. உடனே அதுக்கு அடுத்தது யாரு? பார்வதி வந்து நீ ஒரு 50% தான் ரியல். 50% நீயும் நடிச்சிட்டு தான் இருக்க அப்படின்னா அவங்களுடைய முகம் மாறுது. இதோட அந்த ப்ரோமோ வந்து முடிவுக்கு வருதுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல நாம எதிர்பார்க்கிறது கார் டாஸ்க் தான். என்னன்னா அதில தான் பயங்கரமான ஒரு விஷயங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, என்னது கார் டாஸ்க் அது ஃபினாலே முடியுதுங்கிறது இல்ல. அதில வந்து அந்த கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்டின்ட்டு சோசியல் மீடியால இன்னும் போடுறாங்க. என்னன்னா கார் டாஸ்க் மலையாளத்தில ஒண்ணு இதே மாரி நடந்ததாம். அப்போ ஒரு போட்டியாளர தள்ளி விட்டுட்டாங்க. அங்கேயும் அது பண்ணியிருக்காங்களே, இங்கேயும் அத பண்ணக்கூடாது அப்டின்னு சிலர் வந்து வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து தள்ளி விட்டது அவர் கீழ விழுந்துட்டாரு. ஆனா, இது ஓடுற கார்லாம் இல்ல, நிக்கிற கார் தான். ஆனா, இவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்திருக்கு சாண்ட்ராவுக்கு. அதனால வந்து நம்ம ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு.